நான் எல்லாம் கரெக்ட்டா பண்றேன். ஆனாலும் மார்க்கெட் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா போகுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு மெயின் ரீசன் உங்களுக்கு பயாஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டெய்லி பயாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மைய சொல்லணும்னா, எனக்கு டெய்லி பயாஸ் ரீட் பண்ண ஓரளவு தெரியும். நான் அந்த நாலேட்ஜ வச்சு ஐ வுட் ஹேவ் மேட் திஸ் வீடியோ. ஆனா, நான் போயிட்டு சரி, நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றோம்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருப்போம் YouTubeல. முன்னாடி மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லாம எழுத வேண்டாம். ஸ்கிரிப்ட் இல்லாம சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, ஐ தாட் ஐ கேன் கோ அண்ட் வாட்ச் சம் வீடியோஸ். ஸோ நான் பார்க்குற எல்லா வீடியோஸ்லயுமே என்ன கேட்டா பயாஸ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஐ தாட் ஒரு ஸ்கிரிப்ட்டே இல்லாம எனக்கு பயாஸ்ல என்ன தெரியும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ பயாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேனே, பயாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். மார்க்கெட் மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் எந்த சைடு போக போகுதுன்னு அனலைஸ் பண்றது தான் பயாஸ். அண்ட் இந்த டெய்லி பயாஸ் தான் கன்சிஸ்டன்ட் ட்ரேடர்ஸ்க்கும், ஸ்ட்ரகிளிங் ட்ரேடர்ஸ்க்கும் நடுவுல இருக்க அந்த சின்ன கோடு. பிஃபோர் ஐ கெட் இன்டு சார்ட்ஸ், ஐ எம் ஸ்ரீ அண்ட் நான் ஒரு 1.5 இயர்ஸா லைவா பிரைஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்கிமிஎக்ஸ்னு ஒரு பிரைவேட் டிஸ்கார்ட் குரூப்ல. ஃபார் தட் ப்ரூஃப் இஸ் ஹியர். அண்ட் அங்க நான் பிரைஸ் ரீட் பண்றப்போ பயாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சின்ன ட்ரிக் இதுதான். ஆல்ரைட், நவ் ஐ வில் கெட் இன்டு தி சார்ட்ஸ். நவ் இப்ப நான் ஒரு ரேண்டமா ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கலாமே. என்னோட ஃபேவரட் பேர் எடுத்துக்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் ஜியூல லாஸ்ட் வீக் எப்படி பயாஸ் பிரெடிக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ அத பார்த்துட்டு வாங்க. ஸோ திஸ் இஸ் யூரோ சார்ட் அண்ட் மேல இருக்கிறது ஜிபிபி சார்ட். ஸோ யூரோவும் ஜிபிபியும் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் எல்லாருக்குமே தெரியும். ரைட். ஓகே. ஸோ இப்போ யூரோவும் ஜிபிபியும் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். அந்த டைம்ல ஜிபிபில ஒரு ஹைஸ் எடுத்திருக்கு பிரைஸ். ஆனா யூரோல அந்த ஹைஸ் எடுக்கல. ரைட். அப்படி எடுக்காம இருக்கிறப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ஜியூல கீழே போறதுக்கான சைன் காட்டுது மார்க்கெட். இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஆனா ஜியூல மார்க்கெட் கீழே போறதுக்கான சைன் காட்டுது. இப்போதைக்கு நான் செல்ஸ் பார்க்க போறேன் ஜியூல. அட்லீஸ்ட் ஸ்டில் திஸ் எஃப்இஜி ஒன்றும் அவ்வளோ தூரம் கிடையாது. ப்ரைஸ் 17 பிப்ஸ் தான். ஸோ இது வந்து அப்போ நம்ம கன்சிடர் ஆகாது. எஃப்இஜி கிட்ட தான் ப்ரைஸ் இருக்கு. மோஸ்டா இந்த எஃப்இஜில வந்துட்டு மேலே போறதுக்கு சான்ஸ் கம்மின்னு தான் நினைக்கிறேன் நான், பர்சனலி ஸ்பீக்கிங். ஏன்னா ப்ரைஸ் இந்த ஹைஸை ஒரு பேர்ல எடுத்துட்டு கோரிலேட்டட் பேர்ஸ்ல எடுக்காம ரிவர்சல் மாதிரி சைன் காட்டுது. ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணா ஐ மைட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் செல்ஸ் டில் ஹியர். நாளைக்கு வந்து ஏதோ ஒரு எஃப்இஜிக்குள்ள ப்ரைஸ் வருது, இந்த எஃப்இஜிக்குள்ள ப்ரைஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஐ லுக் ஃபார் செல்ஸ். ஸோ நாளைக்கு லண்டன் வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன். லண்டன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ப்ரைஸ் இந்த எஃப்இஜிக்குள்ள வந்ததும் ஐ மைட் லுக் ஃபார் செல்ஸ். அந்த எஃப்இஜி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு சப்போர்ட் இருக்கு. அந்த ஓல்டு சப்போர்ட்டை நீங்கள் அப்படியே இது பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறி இருக்கு. அப்போ இது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். இந்த ஸ்ட்ராங் ஜோன்ல ப்ரைஸ் மறுபடியும் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நான் ஜியூல எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன். ஓகே, ஐ கெஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, இது ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸாக்டா ரைட்டா இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் பயாஸ் ப்ரெடிக்ஷன்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அதை வந்து நீங்க ரைட்டா தான் இருக்கணும்னு பயாஸ் அஃப்கோர்ஸ் 50-50 தான். ஆல் யூ கேன் டூ இஸ் ஓகே எந்த சைடு போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. as simple as this. இப்போ வீக்லில நம்ம பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரியுது? ரொம்ப இப்படி பேக் சைடும் போகாதீங்க வீக்லி சார்ட் பாக்குறப்போ என்னைக்கும். ஆல்வேஸ் ஜூம் இன் டு வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ லாஸ்ட் வீக்குக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து என்ன ஆயிருக்கு? பிரைஸ் ஒரு ஹைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு ஆனா புல்லிஷா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீக் என்ன ஆயிருக்கு? ப்ரீவியஸ் வீக் லோவை ஸ்வீப் பண்ணிட்டு நமக்கு ஸ்ட்ராங் மொமெண்டமோட மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ப்ரீவியஸ் வீக் லோவை நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோம். மோஸ்ட் லைக்லி பிரைஸ் எந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆக சான்ஸ் இருக்கு இங்க இருந்து? சிம்பிள் கொஸ்டின். சார்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு பிரைஸ் எந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும் தோணுது? அஃப்கோர்ஸ் புல்லிஷ், ரைட்?
ஸோ இப்போ இத சப்போர்ட் பண்றதுக்கு ரீசன் ஃபைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு பார்த்தா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் டர்ன்ட் இன்டு சப்போர்ட், ஃபேக் பிரேக் அவுட் அண்ட் தென் அகைன் மேல வந்துட்டு இப்போ அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் டர்ன் இன்டு சப்போர்ட், அகைன் ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ அப்படின்றப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்வீப் வேற கிடைச்சிருக்கிறதுனால இது எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதுவும் என்னோட பைஸ்ன்ற பயாஸ்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுக்குது. ஓகே, இப்போ ஐ வில் கோ டு டெய்லி. டெய்லியில பிரைஸ் என்ன பண்ணிருக்கு பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்டோட க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ஃப்ரைடே க்ளோஸ். ஃப்ரைடே ஏன் இது நடந்திருக்குன்னா வி ஹேட் பவல் ஸ்பீச். பவல் ஸ்பீச்னா ஃபெட் சேர்மன் பவல் வந்து எப்பயாவது ஏதாவது பேசுறப்போ அவங்க ஏதாவது சொல்லி அந்த ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ்க்காக மார்க்கெட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். பட் அதையும் டெக்னிக்கல்ஸ்ல நீங்க ஆட் பண்ணிட்டு தான் அனலைஸ் பண்ணுவீங்க உங்க பயாஸ் பண்றப்போ. இப்போ பாத்தீங்கன்னா பிரைஸ் இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்குள்ள வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி ஓல்ட் ரெசிஸ்டன்ஸ் டர்னிங் இன்டு சப்போர்ட் 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 அகைன் அது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகி பிரைஸ் மேல புஷ் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ நம்மளோட பயாஸ் புல்லிஷ்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஆனா ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு நோட்டீஸ், இது ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே, ஸோ ஜிபிபி யூஎஸ்டி வந்து நீங்க கம்பேர் பண்ணணும், வேற சார்ட்ஸ் பார்த்து உங்க பயாஸ் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு இம்பார்ட்டன்டான சார்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ டாலர் இண்டெக்ஸ்ல போயிட்டு நீங்க டாலர் இண்டெக்ஸ்ல இப்போ கரண்டா பிரைஸ் என்ன பண்ணுது, சேம் திங் வீக்லிலே ஸ்டார்ட் பண்ணுங்க. வீக்லில இப்போ பிரைஸ் வந்து சிம்பிள், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி தந்ததுதான். ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இப்போ அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரைஸ் மேல போயிட்டு ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு இட் ஹஸ் ஃபாலன் டவுன். இப்போ ப்ரீவியஸ் வீக் என்ன நடந்திருக்கு, பிரைஸ் வந்து அதுக்கு முன்னாடியான வீக்கோட ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு டவுன் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கும் இப்போ இந்த வீக் லைக் லாஸ்ட் வீக்கும் அதே மாதிரி வந்து பிரைஸ் மேல போயிருக்கு. ஆனா இந்த பழைய ரெசிஸ்டன்ஸ்ல அது சப்போர்ட் எடுத்துட்டு இட் இஸ் அகைன் கோயிங் லோவர். இப்போ நீங்க டெய்லி போறீங்க. டெய்லி போறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, ஓகே ஸ்ட்ராங் பியரிஷ் மொமெண்டம். ஆனா பிரைஸ் இங்க ஒரு லோஸை ஸ்வீப் பண்ணிருக்கு. லோஸை ஸ்வீப் பண்ணனால அது மேல போகணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்குமே இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் ஒரு ஹைஸ் ஸ்வீப் பண்ணிருக்கோ லோஸ் ஸ்வீப் பண்ணிருக்கோம்னா அதை ஸ்வீப் பண்ணிடுச்சுன்ற காரணத்தினால அது மேல போகணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லியிலேயே கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான், டெய்லியிலேயே ஸ்ட்ராங்கா பிரைஸ் மேல எங்கேயாவது க்ளோஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் உங்க பயாஸை நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்க பயாஸை நீங்க சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ உங்க பயாஸ் வந்து இப்போதைக்கு பியரிஷ் தான். இப்போ சரி இது சொல்லிட்டேன், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். மண்டே ட்ரேட் எடுக்காதீங்க. மண்டே தான் என்னைக்குமே அந்த வீக்லி என்ன நடக்க போகுதுன்றத உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ மண்டே மோஸ்ட் லைக்லி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன அக்யூமுலேஷன் டே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, இப்படி சின்ன அக்யூமுலேஷன் டேவா இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிடும். கரெக்ட். ஸோ இந்த இடத்துல யூ வில் ஹேவ் அ ஃபேர் வேல்யூ கேப். இப்போ டியூஸ்டே ஆர் வெனஸ்டே பிரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்துட்டு இந்த லோஸ்க்கு போகணுன்றதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே தான் ஜிபிபி யூஎஸ்டிலையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க. டிஎக்ஸ்ல அஃப்கோர்ஸ் நீங்க ட்ரேட் எடுக்க போறது இல்லை. ஸோ ஜியூலையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறது சேம் திங் தான். ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகணும். ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிட்டு பிரைஸ் அந்த கேப்புக்குள்ள வந்துட்டு இட் ஹாஸ் டு கோ அப். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ என்ன நடக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஒன்று இருக்கும், ரியாலிட்டி வேற மாதிரி போச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மண்டே ஒரு சின்ன டேவா இருந்து இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி டியூஸ்டே அந்த எஃப்இஜிக்குள்ள வந்துட்டு கிளாசிக் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ப்ரொஃபைல்ஸ்னு நிறைய ப்ரொஃபைல் இருக்கு. அதுல ஒரு விஷயம் சொல்றேன். என்னால எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல சொன்னேன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ நான் பேசிக்கா சிம்பிளா உங்களுக்கு டெய்லி பேக் சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ ட்ரை டு மேக் மோர் சச் வீடியோஸ். ஸோ இப்போ சப்போஸ் மண்டே வந்து உங்களுக்கு ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டிலா முடிஞ்சிருச்சு, ஒரு ஸ்ட்ராங் டவுன் க்ளோஸ் கேண்டிலா ஆகிடுச்சுன்னா நவ் வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் வெயிட். ஓகே, அதனால தான் நான் மண்டே ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ மண்டே ஸ்ட்ராங் டவுன் க்ளோஸ் கேண்டிலா சப்போஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பொறுமையா வெயிட் பண்ணிட்டு டியூஸ்டே கேண்டிலும் ட்ரேட் ஆக விடுங்க. அப்போ டியூஸ்டே கேண்டிலும் அகெயின் டவுன் க்ளோஸ் ஆகி நம்ம இந்த லோஸ்க்கு கீழே எக்ஸ்பேண்ட் ஆகுறோம்னா திரும்ப வெனஸ்டே தர்ஸ்டே யூ கேன் லுக் ஃபார் செல்ஸ். ஓகே, ஸோ இப்படிதான் உங்க பயாஸை நீங்க வந்து வெயிட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும்.
இப்போ ஒன் மோர் கொஸ்டின். கண்டிப்பா உங்கள்ல ஒரு 2 பேருக்கா அந்த கொஸ்டின் வந்திருக்கும். என்ன மாரி நீங்க யோசிப்பீங்கன்னா, சரி அப்ப மண்டே டவுன் குளோஸ் ஆகாம மண்டேவே செம்மையா எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சுன்னா, அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மண்டே செம்மையா எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சுன்னா, பிரைஸ் திரும்ப இந்த எஃப்இஜிக்கு வந்துட்டு மேல போறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்போதான் நீங்க உங்களோட 4 ஹவரையும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்க 4 ஹவர் அண்ட் 1 ஹவருக்கு போயிட்டு, அங்க ஏதாவது ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கும். அங்க ஏதாவது ஒரு பிடிஆர்ஏ இருக்கும். அந்த பிடிஆர்ஏக்குள்ள பிரைஸ் டியூஸ்டே வர்றப்போ, உங்களுக்கு கில் ஜோன்க்குள்ள அது அந்த இடத்துக்கு வருது. கில் ஜோன் வந்து 2 டூ 5 லண்டன் கில் ஜோன். அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்டா லண்டன் க்ளோஸையும், நியூயார்க்கையும் சேர்த்து 7 ஏஎம் டூ 12 நூன் வரைக்கும் நியூயார்க் கில் ஜோன் வச்சு நான் பார்ப்பேன் ட்ரேட்ஸ். ஸோ இந்த டைம்ல பிரைஸ் உங்களுக்கு வந்து அதுக்குள்ள வருது. அந்த பிடிஆர்ஏக்குள்ள வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ரிவர்சலுக்கான சைன் காட்டுதுன்னா, அத நீங்க வந்து ஒரு ரிவர்சல் சைனா எடுத்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட். இப்ப நான் சொன்ன லோவர் டைம் ஃப்ரேம், டெய்லில இருந்து லோவர் டைம் ஃப்ரேம், லோவர் ஸோ அது லோவர் டைம் ஃப்ரேம்னா, டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட்னா என்னன்னா, இப்ப சப்போஸ் மந்த்லி பிடிஆர்ஏக்குள்ள பிரைஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ட்ரி பார்க்க போறது டெய்லி டைம் ஃப்ரேம்ல. அதே மாரி வீக்லி பிடிஆர்ஏக்குள்ள பிரைஸ் வருதுன்னா, நீங்க என்ட்ரி பார்க்க போறது 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. டெய்லி பிடிஆர்ஏல பிரைஸ் வருதுன்னா, நீங்க என்ட்ரி பார்க்க போறது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. அதே மாரி 4 ஹவர் பிடிஆர்ஏல பிரைஸ் வருதுன்னா, நீங்க என்ட்ரி பார்க்க போறது 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல. 1 ஹவர் பிடிஆர்ஏல பிரைஸ் வருதுன்னா, நீங்க என்ட்ரி பார்க்க போறது 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல. ஓகே. ஸோ இதுதான் ஃபாரெக்ஸ்க்கு யூஸ் பண்றது. ஃபாரெக்ஸ்ல என்னைக்குமே 5 மினிட் கீழ போகாதீங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஃபாரெக்ஸ்ல வந்து இதுதான் நீங்க பண்ண போற விஷயமே. இப்போ ஒன் மோர் திங் இஸ் நெறைய பேருக்கு வர்ற டவுட் வந்து, சரி நான் இப்போ வந்துட்டு டெய்லில பயாஸ் பார்க்குறேன். ஆனா 4 ஹவர்ல டெய்லில வந்து பியரிஷ் மாரி தெரியுது. 4 ஹவர்ல அது புல்லிஷ் மாரி தெரியுதுன்னா, அப்படிதான் தெரியணும். அதுதான் லாஜிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல ஜியோ கிளிப். அதுல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த இடத்துல பிரைஸ் ஸ்ட்ராங்கா டவுன் குளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஹைஸ் எடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ அப்போ என்னோட பயாஸ் வந்து இங்க இருந்து பியரிஷா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ நான் 4 ஹவர் போனேன்னா, பிரைஸ் என்ன பண்ணுது பாருங்க. ஒரு வாட்டியும் 4 ஹவர் எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகுது. கீழ வருதா? அகைன் எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகுது. கீழ வருது. அகைன் ஒரு சின்ன எஃப்இஜி இருக்கு. அதுக்குள்ள ட்ரேட் ஆகுது. கீழ வருது. ஸோ டில் இட் ரீச்சஸ் இட்ஸ் டார்கெட். இப்படிதான் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நெறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, இந்த இடத்துல 1 ஹவர்ல போயிட்டு, இது பயாஸ் இப்ப புல்லிஷா மாறிடுச்சுல. இது என்ன பண்ணும்னா, அது பயாஸ் புல்லிஷா மாறுறது கிடையாது. 4 ஹவர்லயும், 1 ஹவர்லயும் நீங்க பயாஸே பார்க்க போறதில்ல. நீங்க ஒரு இன்ட்ரா வீக் ட்ரேடரா இருக்கீங்க. நீங்க ஒரு டியூஸ்டே என்டர் ஆகி தர்ஸ்டே வரைக்கும் ட்ரேட ஹோல்டு பண்ண போறீங்க. அந்த மாரி ஒரு ட்ரேடரா இருக்கீங்கன்னா, டெய்லில டெய்லில தான் பயாஸ் பார்ப்பீங்க. 4 ஹவர் அண்ட் 1 ஹவர் கீ லெவல்ஸ் மார்க் பண்ண மட்டும் தான். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இட். அது ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. 4 ஹவர் அண்ட் 1 ஹவர் வந்து கீ லெவல் மார்க் பண்ண மட்டும் தான். இங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் அந்த அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா, பட் அகைன் ஐ வில் டெல் யூ கைஸ். இப்போ பிரைஸ் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிட்டு கீழ போனதுக்கான ரீசன், ஐசிடி ட்ரேடர்ஸ் எல்லாருமே இது எஃப்இஜி இதனால தான் இங்க பிரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு கீழ போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இதுக்கான சிம்பிள் ரீசன் வேற ஒண்ணும் இல்ல. ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது சப்போர்ட்டா மாறி இருக்கு. அகைன் பிரைஸ் அந்த இடத்துல வந்து இப்போ ரெசிஸ்ட் ஆயிட்டு கீழ போகுது. சேம் திங். இங்க பாருங்க. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. அது ரெசிஸ்டன்ட்டா மாறிட்டு கீழ போகுது. அது அப்படியே இன்னும் கொஞ்சம் டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதா? ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறி இருக்கு. இது மறுபடியும் ரெசிஸ்டன்ஸா மாறிட்டு பிரைஸ கீழ புஷ் பண்ணுது. ஸோ ஐசிடி கான்செப்ட் வந்து ஒரு ஹோலி கிரெய்லோ, இதுதான் உங்களோட லைஃப்ப மாத்தப் போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா ஆகலாம். ஆ அத வந்து ஐசிடி கான்செப்ட்ட டிஃபெண்ட் பண்ணிட்டு, ஐசிடி கான்செப்ட் தான் அது, இது அந்த மாரி ஒரு கல்ட்டுக்குள்ள போகாதீங்க. சிம்பிள் திங். பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றத ரீட் பண்ண கத்துக்கோங்க. அதனால தான் நான் யாருமே மாடல் சொல்லுங்க, மாடல் சொல்லுங்கன்னு கேட்டா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா, ஒரு மாடல்ன்ற விஷயம் உங்கள ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா, பிரைஸ ரீட் பண்ண தெரியறது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு, எம்என்கியூ சார்ட்ல காட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்என்கியூ சார்ட்டும், எம்இஎஸ் சார்ட்டும். இது வந்து மைக்ரோ நாஸ்டாக். இதோட கோரிலேட்டட் பேர் வந்து எம்இஎஸ். ஸோ மைக்ரோ இஎஸ். இப்போ இஎஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம செம புல்லிஷ் ஆயிட்டோம். ஓகே.
ஆல் டைம் ஹைஸ் கிட்ட வந்துட்டோம். ஆனா என்கியூல பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கீழே வரல. ஸோ லாஸ்ட் வீக்குக்கு ப்ரீவியஸ் வீக் நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுறப்போ, அதாவது ஜூலை அந்த டைம்ல, லாஸ்ட் வீக் ப்ரீவியஸ் வீக் இல்ல, கிட்டத்தட்ட 20 நாள் முன்னாடி. ஸோ இங்க லைவ் ஸ்ட்ரீம் போடுறப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பிரைஸ் வந்து ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு. ஆனாலுமே இங்க இருந்து நம்ம மேல போறதுக்கு தான் சான்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு. ஏன்னா சிம்பிள் ரீசன். இப்ப நான் வீக்லில போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல் டைம் ஹைஸ் ஃபார்ம் ஆனப்போ மேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்போ பிரைஸால அவ்வளோ ஈஸியாலாம் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு கீழே போக முடியாது. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். அந்த அந்த ஜோன் எல்லாமே சைக்காலஜிக்கல் லெவல். ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாம். அப்படின்றப்போ பிரைஸால அவ்வளோ ஈஸியா அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட முடியாது. இட் ஹேஸ் டு ட்ரை லாட் ஆஃப் டைம்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்றதுக்கு. அப்படின்றப்போ பிரைஸ் இங்க ஸ்ட்ராங்கா வரும்போது நமக்கு இங்க ஒரு சின்ன ஸ்வீப் நடந்திருக்கா. ஸோ அஸ் யூஸ்வல் நான் மண்டே வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ மண்டே வந்து எனக்கு ஸ்ட்ராங் அப் க்ளோஸா மாறிடுச்சு. இப்போ மண்டே இவ்வளவு பெரிய கேண்டிலா மாறினனால உங்களுக்கு வந்து டியூஸ்டே மண்டேயோட லோவ் எடுத்துட்டு மேல போறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ டியூஸ்டே நீங்க ஆக்சுவலா பைஸுக்கு தான் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து பிகினர்ஸ் கிடையாது. இது கொஞ்சம் நீங்க இன்டர்மீடியட் ட்ரேடரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் புரியுது அப்படின்னா, இப்போ மண்டேயோட கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. இங்க க்ளோஸ் ஆயிருக்கா? டியூஸ்டே இங்க ஓப்பன் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் பிரைஸ் இது வரைக்காவது வரணும். ரைட்? ஆம் ஐ ரைட்? ஸோ அட்லீஸ்ட் பிரைஸ் இது வரைக்கும் வரணும். வந்தாதான் மேல போக முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க தாராளமா இந்த இடத்துல செல்ஸ் போடலாம். ஸோ இங்க நீங்க ஒன் மினிட் போயிட்டு இஎஸ் கூட ஏதோ ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த எஸ்எம்டியை வச்சு நீங்க தாராளமா ஈஸியா இங்க ஒரு செல் எடுத்து இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஈவன் தோ உங்க பயாஸ் புல்லிஷா இருந்தாலும் யூ நோ தட் மார்க்கெட் மேல போறதுக்கு முன்னாடி அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மேல போகணும். அப்படின்றப்போ நான் இப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் வந்து மூணே ரீசன்காக தான் மூவ் ஆகும். ஒன்னு வந்து டு ஹண்ட் லிக்விடிட்டி, இன்னொன்னு வந்து இம்பேலன்சஸை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு. தேர்ட் வந்து ஈக்குலிபிரியம்க்கு போறதுக்கு. அதாவது கன்சாலிடேஷன் அப்போ ஈக்குலிபிரியம்ல ட்ரேட் ஆகிறதுக்காக பிரைஸ் மூவ் ஆகும். ஸோ இந்த 3 ரீசனுக்காக மட்டும்தான் பிரைஸ் மூவ் ஆகுது. ஸோ அப்போ அதுல ஒரு ரீசன் உங்களுக்கு இருக்கு. அங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. அதை பிரைஸ் ரீபேலன்ஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ அப்படின்றப்போ என்னதான் உங்க பயாஸ் புல்லிஷா இருந்தாலும் நீங்க தாராளமா இந்த இடத்துல செல் எடுத்து இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் பிரைஸ். ஓகே. ஸோ அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் நேத்து கூட நான் காட்டியிருந்தேன். இப்போ இங்க பாருங்களேன். பிரைஸ் என்ன பண்ணிருக்கு வெனஸ்டே, ஈவன் தோ அது ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டிலா இருந்தாலும் இங்க இவ்ளோ பெரிய விக் வச்சுட்டு க்ளோஸ் ஆயிருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் டேயும் அதை எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா இந்த விக் ஒரு ஹியூஜ் விக். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வீக்னஸ் இண்டிகேட் பண்ணுது. ஓகே. ஸோ அதே மாதிரி அது ஒரு லோஸையும் ஸ்வீப் பண்ணிருக்கு. இப்போ இன்னைக்கு கேண்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஃப்ரைடே வந்து போய் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த லோஸ் எடுக்க போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஃப்ரைடே எப்பயுமே இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த வீக் எந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு எக்ஸ்பேண்ட் ஆகி க்ளோஸ் ஆகுறது தான் ஃப்ரைடேவோட ஒரு கேரக்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்க மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா டவுன் க்ளோஸ் மட்டும் தான் ஆகியிருப்போம். அப்போ ஃப்ரைடே ப்ரீவியஸ் வீக் லோவை எடுத்துட்டு மேல போறது தான் சான்ஸ் அதிகம். ஸோ இதை தான் நான் காலும் பண்ணியிருந்தேன் எங்க அந்த ஆல்கெமிக் டிஸ்கார்ட்ல. நான் நேற்று ஸ்ட்ரீம் பண்ணல. ஆனா நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அதுல வந்து இதுதான். ஸோ என்ன மெசேஜ்னா சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, பிரைஸ் என்ன பண்ணிருக்கு தேர்ஸ்டேவோட லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சு. தேர்ஸ்டேவோட லோ எது தெரியுதா? 12 to 12 தான் நீங்க எப்பயுமே ஒரு 2 டே ஓப்பன்லாம் பார்க்கணும். ஸோ தேர்ஸ்டேவோட லோவை பிரைஸ் ஸ்வீப் பண்ணிடுச்சு.
ஸ்வீப் பண்ண உடனே இங்க இருந்தே நீங்க பை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு விஷயம் நீங்க ஐசிடி இவ்வளவு நாள் படிச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு படிச்சிருப்பீங்க. லண்டன் தான் ஒரு நாளோட ஹையர் லோவ மேக் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. நியூயார்க் செஷன் வந்து கன்டினியூவேஷன் தான் ஆகுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல யூ ஹேவ் ஆல் தீஸ் லிக்விடிட்டி. ஓகே, இந்த ஹை இதுக்கு மேல பை சைடு லிக்விடிட்டி இருக்கு, இதுக்கு மேல பை சைடு, இதுக்கு மேல பை சைடு லிக்விடிட்டி, இதுக்கு மேல ஃபுல்லா லிக்விடிட்டி இருக்கு, ஃபுல்லா ஆர்டர்ஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த லோஸ் எடுத்ததும் அடுத்து ப்ரீவியஸ் டே ஹைஸ்க்கு போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ நான் லண்டன்ல பர்சனலா ட்ரேட் எடுக்க மாட்டேன். அப்படின்றப்போ நான் ஒரு பைஸ் பார்க்கணும் நியூயார்க்ல. அந்த பைஸ் தான் இந்த 1 ஹவர் எஃப்இஜி. நான் முன்னாடியே சொன்னதான், மார்க்கெட் மேல போணும்னா அது மேல போறதுக்கு முன்னாடி எப்பயுமே மேனிபுலேட் பண்ணிட்டு கீழ வந்துட்டு தான் மேல போகணும். ஸோ அப்போ நான் கேட்ச் பண்ணது இந்த பைஸ்ல இல்ல. ஏன்னா எனக்கு 10:00க்கு நியூஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் நியூஸ்ல வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எப்பயுமே. நியூஸ் நீங்க செக் பண்றதுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி, ஃபினான்ஷியல் ஜூஸ் இந்த 2 வெப்சைட்ல நியூஸ் செக் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே நியூஸ் இருந்தா ஆஃப்டர் நியூஸ் தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இது வந்து ஸ்பீச்னால ஆஃப்டர் ஸ்பீச் வந்து எனக்கு ட்ரேட் எடுக்க முடியாது. ரொம்ப நேரம் ஸ்பீச்சே போயிரும். ஸோ அதனால நான் முன்னாடி நியூஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து கேட்ச் பண்ணுவோமே. நம்ம அந்த லெக்க கேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேட்ச் பண்ணது இந்த செல்ஸ தான். இத வந்து நான் அடுத்த எபிசோட்ல நான் ட்ரேட் எடுத்து 2 ட்ரேடையும் சேர்த்து பிரேக் டவுன் பண்ணி அந்த ப்ராப் ஃபார்ம் சீரிஸ் எபிசோட்ல போடுறேன். பட் சும்மா சொல்றேன். ஸோ நான் கேட்ச் பண்ணது இந்த செல்ஸ தான். ஏன்னா, என்னதான் என் பயாஸ் புல்லிஷ்ஷா இருந்தாலும், எனக்கு தெரியும் மார்க்கெட் மேல போறதுக்கு முன்னாடி கீழ வந்து ஒரு லோஸ் எடுக்கணும். இல்ல ஒரு எஃப்இஜிக்குள்ள வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு தான் ஐ காட் திஸ் செல்ஸ். ஓகே. ஸோ இதுதான் டெய்லி பயாஸ் வீடியோ. இந்த வீடியோல வந்து நெறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்காது. ஏன்னா, உங்களுக்கெல்லாம் நெறைய பேர் காம்ப்ளிகேட்டா சொன்னா தான் புரியும். ஸோ, இதுல வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு வாட்டி நான் வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரே ஒரு தடவ இத உங்களுக்கு ஒரு ஃபைனல் டச் மாரி நான் சொல்றேன். ஓகே. என்னைக்குமே நீங்க உங்கட்ட கேட்க வேண்டிய ஒரே கொஸ்டின், அடுத்த கேண்டில் எந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகப் போகுது? வீக்லி கேண்டில் எந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகப் போகுது? டெய்லி கேண்டில் எந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகப் போகுது? இப்போ வீக்லில உங்க பயாஸ் புல்லிஷாவே இருந்தாலும், டெய்லில உங்க பயாஸ் பியரிஷா இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ வீக்லில என்னோட பயாஸ் புல்லிஷ். எப்போ ஆச்சு? நான் சொன்ன மாரி என்னைக்குமே நான் மண்டே க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு தான் என்னோட பயாஸ டிட்டர்மைன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பயாஸ் டிட்டர்மைன் பண்ண தெரியாது. பேசிக்கா அவ்வளோதான். எனக்கு மண்டே க்ளோஸ் ஆனா தான் ஸ்ட்ராங்கா என் பயாஸ் வந்து எனக்கு டிட்டர்மைன் பண்ற மாரி ஒரு ஐடியா. இப்போ மண்டே இவ்ளோ பெரிய புல்லிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிடுச்சு. விச் மேக்ஸ் மை வீக்லி பயாஸ் புல்லிஷ். வீக்லி பயாஸ் எனக்கு இப்போ புல்லிஷா மாறிடுச்சு. ஆனா டியூஸ்டேயோட பயாஸ் எனக்கு பியரிஷ் தான். பிகாஸ் மார்க்கெட் எப்பயுமே ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகாது. அது மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு தான் மூவ் ஆகணும். ஸோ அப்படின்றனால நான் டியூஸ்டே என்னோட பயாஸ பியரிஷா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வந்து என்னோட பயாஸ புல்லிஷா மாத்திக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டிட் ஆகஸ்ட் அந்த வீக்ல. நான் முடிஞ்சா அந்த லைவ் ஸ்ட்ரீம் ரெக்கார்டிங் கிளிப் எடுத்து போடுறேன். நான் கால் பண்ணது எல்லாமே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப பிடிஆர்ஏ ஓரியன்டடா இருக்காதீங்க. ஒரு ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு, ஒரு மிட்டிகேஷன் பிளாக், பிரேக்கர் பிளாக் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிருக்காதீங்க. ஹைஸ், லோஸ் அண்ட் எஃப்இஜி. மார்க்கெட் எப்பயுமே இஆர்எல் டு ஐஆர்எல் மூவ் ஆகிறது தான் அதிக சான்ஸ் இருக்கு. அப்படி உங்களுக்கு இந்த ஹைஸ், லோஸ், எஃப்இஜி இது எல்லாமே டஃப்பா தெரியுது, புரியல அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ மார்க் பண்ணுங்க. என்னைக்குமே ஒரு சப்போர்ட் லெவல் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா மேக் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. மேக் பண்றதுக்கு இல்ல, ரெசிஸ்டன்ஸ் லெவலா மாறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மறுபடியும் ஒரு சப்போர்ட் லெவலா மாறுறதுக்கு அதிக சான்ஸ். ஸோ அப்போ ஓல்டு சப்போர்ட் லெவல் இருக்குன்னா, அது கிட்ட பிரைஸ் திரும்ப வருதுன்னா, அங்க உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு. அது கூட சேர்த்து அந்த ஓல்டு சப்போர்ட் லெவல் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறப்போகுது. இப்படின்றத வச்சுட்டு, நீங்க அத ஒரு கீ லெவலா கன்சிடர் பண்ணி ட்ரேட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் டெய்லி பயாஸ் வீடியோ. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கோட பயாஸ் நான் சொன்னேன். அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். லைக் ஐ செட், திஸ் இஸ் நாட் எனி ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆர் எனிதிங் லைக் தட். எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான். ஐ கேன் பி 100% ராங் அபவுட் த பயாஸ். ஆனா, நான் பயாஸ் ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் இது மட்டும் தான். அதே மாதிரி இப்போ நீங்க ஃப்ரைடேவே மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால பயாஸ ரீட் பண்ண முடியாது.
மண்டே கேண்டில் க்ளோஸ் ஆகி என்ன சொல்லுதோ, அத வச்சு தான் நீங்க டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, சிம்பிள். ஐ வில் சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் மோஸ்ட் லைக்லி அடுத்து எபிசோட் 3 ஆஃப் த ப்ராப்ளம் சீரிஸ் தான் போடுவேன். அதுக்கப்புறம் போடுற கண்டென்ட் வீடியோல ஐ வில் மேக் சம்திங் பேஸ்ட் ஆன் த கமெண்ட்ஸ். Thank you for watching. We'll see you guys in the next video. Bye bye.